தமிழக அரசியலை மொத்தமாக புரட்டி போடும் நிகழ்வு. பிரதமர் மோடியை இணைந்து வந்து சந்தித்த ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி. சற்று முன் தமிழக அரசியலில் விழுந்த மிகப்பெரிய அணுகுண்டு. அதாவது இன்றைய தினம்தான் பிரதமர் மோடியை சந்திக்க தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த சூழலில் அடுத்த அதிரடியாக பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலினும், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் எடப்பாடியும் இணைந்து சந்திக்க இருக்கும் அந்த செய்தி தற்போது உறுதியாகியிருக்கிறது. அதுவும் பிரதமர் மோடியை எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் இல்லாமல் பர்சனலாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பது என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதே சமயம் திமுகவின் பரம எதிரியான அதிமுக தலைவர் எடப்பாடியுடன் சேர்ந்து சென்று மோடியை ஸ்டாலின் சந்திப்பது என்பது இன்னும் கூடுதல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தளவுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இறங்கி செய்வதற்கு முக்கிய காரணமே காங்கிரசும் ராகுல் காந்தியும் தான். ஆமாங்க, தற்போது தமிழக அரசியல் களம் என்பது முற்றிலுமாக மாறியிருக்கிறது. விஜய் என்ற ஒரு நபர் வந்து தமிழக அரசியலை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டார். விஜய் கட்சியின் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது கூட இங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் திமுகவின் நம்பகத்தன்மையாக இருந்த அனைத்து கூட்டணி கட்சிகளையும் வேரோடு பிடுங்கி விஜய் பக்கம் கொண்டு சென்று விட்டார். அதே சமயம் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் உயிர் கொடுத்து வந்ததே திமுக தான். அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் கட்சி சரியான நேரத்தில் திமுகவின் முதுகில் குத்திவிட்டு விஜய் கட்சியை நோக்கி சென்றுவிட்டது. காங்கிரஸ் என்ற ஒரே ஒரு கட்சி சென்றதால் அதனைத் தொடர்ந்து மற்ற அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுகவை விட்டு விலகிவிட்டது. அதிலும் விஜய் கட்சியில் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவி கொடுப்பது உறுதியாகிவிட்ட நிலையில் திமுகவின் அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுகவை விட்டு தெறித்து ஓடிவிட்டது. ஆக இவை அனைத்துக்கும் முழு முதல் காரணம் காங்கிரஸ் கட்சிதான். இவ்வளவு நாள் காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருந்த திமுகவுக்கு இறுதியில் ஏமாற்றம்தான் பரிசாக மிஞ்சியிருக்கிறது. ஆக அதை மனதில் வைத்துதான் தற்போது பாஜகவுடன் கூட்டணி போட்டாவது அடுத்து வரும் தேர்தலை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திமுக முழு மூச்சோடு இறங்கிவிட்டது. அதே சமயம் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அதிமுகவின் நிலைமை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. ஆகவே அதிமுகவால் இனிமேல் தனியாக ஆட்சியமைக்க முடியுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக சந்தேகம்தான். ஆகவே திமுகவுடன் கூட்டணி போட்டு 2.5 வருடம் ஸ்டாலின் முதல்வராகவும் அடுத்த 2.5 வருடம் எடப்பாடி முதல்வராகவும் இணைந்து செயல்பட திமுகவும் அதிமுகவும் முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்தளவுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணியாக இறங்கியதற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம் விஜய் தாங்க. சினிமா மோகத்தில் மக்கள் வாக்களித்து விட்டனர். அடுத்த தேர்தலிலும் கூட இதே நிலைமை தொடர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே 10 வருட காலம் அதிமுக ஆட்சியில் கிடையாது. ஆக அடுத்த சில வருடமும் ஆட்சியில் இல்லை என்றால் அதிமுக என்ற கட்சியே அழிந்துவிடும். அதே சமயம் ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான உறவு பலமாகத்தான் இருக்கிறது. இந்த சூழலில் திமுகவும் இதில் இணைந்துவிட்டால் கண்டிப்பாக அது பாஜகவுக்கும் மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். அது மட்டுமில்லாமல் மத்தியில் பாஜக தான் ஆளும் கட்சியாக இருக்கிறது. ஆகவே பாஜக நினைத்தால் என்ன செய்து வேண்டுமானாலும் தமிழகத்தில் இடைத்தேர்தலை கொண்டு வந்து விடலாம். ஆகவே அப்படி இடைத்தேர்தல் வந்துவிட்டால் அடுத்த 5 வருட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ 6 மாதத்திலோ கூட அடுத்து மீண்டும் மறுதேர்தல் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தையும் மனதில் வைத்துதான் மோடி, ஸ்டாலின், எடப்பாடி இந்த மூவரும் மிகப்பெரிய திட்டத்தோடு சந்தித்து பேச இருக்கின்றனர். இவர்களின் சந்திப்பு கிட்டத்தட்ட 100% உறுதியாகிவிட்டது. ஆக இவர்களின் சந்திப்பு நடைபெறும் நாள்தான் தமிழக அரசியலில் மறக்க முடியாத முக்கிய அரசியல் திருப்பமாக இருக்கப் போகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.